நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகளில் இந்த கன்னி ராசி பாருங்க 6வது ராசியாக வருது. நீங்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கன்னி ராசிக்காரங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. எல்லா விதத்திலுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க. இந்த கன்னி ராசியில் பாருங்க, எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்கீங்க. உங்களுக்கு பாருங்க, குல தெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான கிரகநிலை அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னும், இந்த அமைப்புகளால் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதாவது சாதகமான பயன்கள் என்ன வரும், பாதகமான விளைவுகள் என்ன வரும், அதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். பெருமாளின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்மை பல மடங்கு வந்து சேரும். எல்லாமே நல்லதாக நடக்க ஜாதக கணிப்பு உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலையில் பாருங்க, விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 3 கிரகத்தோட சேர்க்கையும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் புதன், சுக்கிரன், சனி, இந்த 3 முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்க போகுது. இந்த நிலைகளாலும் இந்த ஒரு மாற்றத்தாலும் இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், குடும்பம், வியாபாரம், காதல், நிதி நிலைமை, இதில் என்ன மாதிரியான வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க, என்னவித அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும், என்னவித காரியங்கள் உங்களுக்கு பாதகமான நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சுத்தத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் சுத்தமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஒரு இடம் சுத்தமாக இல்லைன்னா அங்கே நிற்கிறதுக்கே ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க அப்படின்னா அது நீங்கள் தான். எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. எப்பவுமே திறமையாக செயல்படுத்துவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தான் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்போ ஒரு 5 ரூபாய்க்கு வேலை சொன்னால் 10 ரூபாய்க்கு வேலை செய்கிற நபர்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள் தான். சொல்கிறத விடமே அதிகமாக உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. ஆனால் அதெல்லாம் பெருசாக உங்களை பாதிப்படைய செய்யாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுல முழுமையான கவனம் செலுத்தக்கூடியவங்க நீங்கள். கூட இருக்கிறவங்க வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்வீங்க. குடும்ப சூழ்நிலையை திறமையாக கையாளுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலுமே கடந்த கால சூழ்நிலை பாருங்கள், ரொம்பவுமே கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான முயற்சிகளையும் செய்வீங்க. தான் மட்டும் முன்னேறினா போதாது, தன் கூட இருக்கிறவங்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது என்னமோ பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா இப்படி கவலையும் பிரச்சனையும் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மன அழுத்தத்தில் கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குது, அதே துன்பம் தொடருமா, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது புரியுதுங்க. இந்த அமைப்பால் பாருங்கள், கன்னிராசி அன்பர்கள் இப்போது ஒரு சிறப்பான யோகமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் கட்டாயமாக பெறுவீங்க. நீங்கள் எவ்வளவு பொறுமையாக அனுசரித்து போனீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறுவீங்க. நிதானமாக நீங்கள் செயல்படுவீங்க. எல்லாத்துலேயுமே சிறப்பான பயனை இப்போ நீங்கள் உருவாக்க முடியும். கோபம் வராதுங்க, ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்க கோவப்படாமல் உங்களை இருக்க விட மாட்டாங்க. அந்த சூழலுமே இப்போ மாறும். எல்லோருமே அனுசரணையாக நடந்துக்குவாங்க. கோபம் வராமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பண்ணுங்கள். எடுத்துமோ கவுத்துமோன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அமைப்பு எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. உங்களோட நிர்வாகம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.
அதனால தான் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ செய்யாதீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம், அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க. கட்டாயமாக நன்மையை பெறுவீங்க. கடந்த கால நெருக்கடி பிரச்சனை இது எல்லாமே உங்களை விட்டு தூரம் ஓடி போயிடும். நன்மைகள் வர தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். அதே போல் இப்போது உங்களோட சிறப்பான நல்ல நேரத்தையும் நல்ல ஒரு சக்தியையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடித்து நல்ல பேர் வாங்குவீங்க. அதுவும் இந்த வார தொடக்கத்தில் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை உங்களை விட்டு ஓடும். தீர்வே காண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனை ஏன் தான் என்னை இப்படி துரத்துது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த பிரச்சனையே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு ஓடி போயிடும். அதே போல் இதனால் ஒரு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெரும்பாலும் நல்ல விஷயம் உங்களுக்கு இனி வர தொடங்கும். அப்படி இருந்தாலும் பாருங்கள், உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உதவி நீங்கள் இதால் கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அது சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் மற்றவங்களோட சொல்லுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க. இந்த தடவை நீங்களே சுயமாக சிந்தித்து செயல்படுங்க. வணிகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாரத்தின் முதல் பாதியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான லாபம் தான் இருக்கும். ஆனால் அதை விட பாருங்கள், 2ஆம் பாதியில் அது அப்படியே மாறும். குறைந்த லாபம் அதிகரிக்கும். வாரத்தின் 2ஆம் பகுதியில் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகளும் வரும். அது இப்போ இருக்க கால சூழ்நிலை மாற்றமாக வரது தாங்க. பெருசாக உடல் உபாதைகள் எந்த ஒரு தொந்தரவையும் தராது. இந்த சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனை மட்டும் அவ்வப்போது கொஞ்சம் உடல் பாதிப்பை கொடுக்கும். அதையுமே மருத்துவரோட அணுகுமுறையால் அது தீர்க்கக்கூடிய நேரம் தான். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாது. வருத்தப்பட தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். அதே போல் காதல் துணை உங்களுக்கு பலமாக அமையலாம். உங்கள் திருமண வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சியானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படியே கடந்த காலத்தில் நிறைய நாள் ஓடி இருக்கும். சண்டை சச்சரவுகள் உங்களை விட்டு நீங்குது. நல்ல ஒரு உயர்வுகள் வரப்போகுது. உங்களோட குழந்தைகளுமே உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. இதுவே பெரிய ஒரு மாற்றம் தான் பாருங்கள். மனசுக்கு இது ஒரு ஆதரவாகவும் அன்பாகவும் இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும், ஐனசைன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் தனாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் உங்களுக்கு பாருங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உருவாகும். பணவரவுமே திருப்தி தரும் வகையில் தான் அமையும். நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியம் சின்ன பிரச்சனையை கொடுத்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறும். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர் நல்லபடியாக கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் இப்போது அதிகரிக்கும். இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக விற்கிறதுக்கு பாருங்கள். தரமான பொருட்களை வாங்குங்க. வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுங்க. கோபப்படுவதை தவிர்த்துடுங்க. குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குது. உங்களோட பிள்ளைங்களால் பெருமையை அடைய போகிறீங்க. உறவினர்கள் வருகை உங்களோட வீட்டில் இருக்கும். இதனால் நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். திருமணம் தொடர்பாக தள்ளி போன பேச்சுவார்த்தையுமே இப்போது சாதகமாக நடந்து முடியும். வீடு வாகனம் வாங்கணும், இல்லைன்னா வீடு வாகனம் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடித்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து தாங்க போகணும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் பேசாதீங்க. மற்றவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசினா கூட அந்த வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. ஏன்னா நீங்கள் பேசாத ஒரு விஷயத்தை பேசினதாக கூட பிரச்சனை வந்துடும். அதனால தான் யாரை பற்றியும் கேலி கிண்டல் அவங்கள பற்றி புறம் பேசுறது இதை கன்னிராசி அன்பர்கள் இந்த தடவை தவிர்த்தே ஆகணும். எல்லாமே நல்லதாக வரும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். யாரை பற்றியும் கேலி கிண்டல் செய்யாமல் இருக்கணும். மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு நடந்துக்கோங்க. உங்களோட உணர்வுக்கு கட்டாயம் மற்றவங்க மதிப்பு கொடுப்பாங்க. பெண்கள் திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். அத்தியாவசிய பொருட்களுக்கு செலவு பண்ணுங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாலே பெரும்பாலும் எதிர்காலத்துக்காக அந்த சேமிக்க தொடங்குங்க. ஆடம்பரத்தை தவிர்த்துடுங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இது நல்லதாக இருக்கும்.
குடும்பம் மற்றும் மக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உருவாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை நீங்கும். உங்களுடைய ஆசிரியர் பெற்றோர் உங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு தருவாங்க. பாடங்களில் படிக்கிறதுல வேகம் காட்டுங்க, பாராட்டும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. அதனால் வாய்ப்புகளை உருவாக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.